ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சி ப்ளஸ் ப்ரோக்ராமில் எப்படி சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை பயன்படுத்தி எப்படி ஒரு ப்ரோக்ராம் போடுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். முதல்ல இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு வேரியபிள் நேம் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், அதாவது மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அதாவது சிங்கிள் நேமில் எப்படி மல்டிபிள் வேல்யூஸை பயன்படுத்துறது அப்படின்றத பத்தி தான் இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரேல நம்ம பார்க்க போறோம். இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரே நம்ம பயன்படுத்துறதுக்காக என்ன பண்றோம்னா, இந்த டர்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் தான் பயன்படுத்துறோம். இப்போதைக்கு நம்ம போட்டிருக்க ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம் தான் போடுறோம். அது .cppன்ற எக்ஸ்டென்ஷன்ல ஃபைலை சேவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் முதல்ல என்ன பண்றேன், இந்த டர்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்றத டபுள் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னா நமக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்கிரீன் நமக்கு ஓப்பன் ஆகும். அதுல போயிட்டு ஸ்டார்ட் டர்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகும்னா நமக்கு இது மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராமும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நான் எம்டியா ஸ்கிரீன் காமிச்சு பாருங்க, அது மாதிரியோ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ப்ரோக்ராம் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். முதல்ல ஃபைலை என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் முதல்ல என்ன பண்றேன், ஃபைல்ல போயிட்டு சேவ் அஸ் அப்படின்றத கொடுத்து முதல்ல ஃபைலை முதல்ல ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னா என்ன பண்ணணும், முதல்ல லொக்கேஷன் கேட்கும். ஆல்ரெடி ஏதாவது நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சீங்கன்னா அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்க இப்படி நம்ம போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் எல்லாமே இங்க வரும். டாட் ஸ்டார் டாட் சிபிபி அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்ல இருக்கா, அதாவது டாட் சிபிபி அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்ல இருக்கா அப்படின்றத இது பண்ணிட்டு முதல்ல ஃபைல்ல சேவஸ் கொடுத்து முதல்ல சேவ் ஓகே ப்ரெஸ், அதாவது இந்த இடத்துல நான் ஓகே ப்ரெஸ் பண்ணி நம்ம முதல்ல ஃபைல் நேம் சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இங்க இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்ப நம்ம என்ன ப்ரோக்ராம் போடுறோமோ அந்த ப்ரோக்ராம் நேம்லயே ஃபைல் நேம் சேவ் பண்றது எப்போதுமே கொஞ்சம் நல்ல விஷயம். இன்கேஸ் நம்ம அப்படி சேவ் பண்ணாட்டி என்னன்னா நம்ம போட்டுக்க ப்ரோக்ராம் என்னன்னு நம்மளுக்கே சில சமயம் கன்ஃபியூஷன் ஏற்படும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்றேன்னா எந்த ஃபைல் ப்ரோக்ராம் போடுறீங்களோ அந்த ப்ரோக்ராம் நேம்லயே ஃபைலை சேவ் பண்ணீங்க அப்படின்றத நான் சொல்றேன். அப்புறமேல நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல ஃபைல்ல போறோம், அதான் சேவ் பண்ணி வச்சிடறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு ப்ரோக்ராம் போடுறதுக்கு நமக்கு முதல்ல தேவையானது என்னது, லைப்ரரி ஃபைல்ஸ். அதுக்காக என்ன பண்றேன், லைப்ரரி ஃபைலை கால் பண்றத ஹேஷ்ன்ற சிம்பிளை யூஸ் பண்றேன். அந்த ஹேஷ்ன்ற சிம்பிளை பயன்படுத்தினாதான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த லைப்ரரி ஃபைலா அது கன்சிடர் பண்ணும். முதல்ல ஹேஷ் இன்க்ளூட் iostream.kg ஹேஷ் இன்க்ளூட் conio.kg அப்படின்ற 2 லைப்ரரி ஃபைலை நான் பயன்படுத்துறேன். அப்புறமேல என்ன பண்றேன், இப்போ நம்ம ப்ரோக்ராம் எண்ட் மெயினாவும் போடலாம், வாய்ட வச்சும் போடலாம். நம்ம எண்ட்ன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும், கீழே அது கெட்சுக்கு பின்னால ரிட்டர்ன் 0 அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் நம்ம எண்ட் மெயின் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அந்த ரிட்டர்ன் 0 கொடுக்கல அப்படின்னா ப்ரோக்ராம்ல எரர் வரும். ஸோ எதுக்காக எந்த இடத்துல யூஸ் பண்றோம், எதுக்காக நம்ம வாய்ட யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. அது மாதிரி பிராக்டிக்கல் அது மாதிரி கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன். ஸோ அதனால என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா எதுக்காக இந்த வாய்டுக்கும் எண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எதுக்காக இந்த ரிட்டர்ன் 0 எண்டு யூஸ் பண்றப்ப பயன்படுத்துறோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா வாய்ட் மெயின் அப்படின்றத பயன்படுத்தி தான் இப்போ நான் ப்ரோக்ராம் போட போறேன். ஸோ என்ன பண்றேன், வாய்ட் மெயின் அப்படின்றத இது பண்ணிக்கிறேன், பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலயே நான் 2 ப்ரோக்ராமையும் நான் ஒரே இதுல போட்டு காமிக்க போறேன். அதாவது எப்படின்னா முதல்ல டிஃபால்ட்டா ஒரு வேல்யூஸை செட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு பிரிண்ட் எடுக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு நம்மளே இன்புட் உள்ளார கொடுத்து நம்மளே ஒரு அவுட்புட் எடுக்கிறது. இந்த 2 ப்ரோக்ராமும் நான் ஒரே இதுல பண்ண போறேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா
2 கோடிங்கையும் ஒரே இதுல எழுதி அது மூலமா நான் பண்றேன். அப்புறம் மேல வந்து நம்ம வந்து வேரியபிள் டைப்பை வந்து எந்த இதுல வந்து நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்றத இதை நம்ம வந்து டிக்ளேர் பண்றதுதான் வந்து இந்த இன்டிஜர் அப்படின்றத ஐஎன்டி அப்படின்றத பயன்படுத்துறோம். அப்புறம் மேல வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து பார்த்தோம்னா நான் என்ட்டுக்கு வந்து நான் எஸ்ஏ அப்படின்னா வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். எஸ்ஏ அப்படின்றது என்னன்னா நம்மளா வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து என்ன மீனிங்ல பண்ணிருக்கேன்னா எஸ்ஏ என்ன சிங்கிள் டைமென்ஷனல் அரே, அதாவது எஸ்ஏ அப்படின்னு கொடுத்துட்டேன். சிங்கிள் டைமென்ஷனல் எஸ்ன்ற இதுலயும் அரேன்றதுக்காக ஏன்ற இதுலயும் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த இடத்துல எப்படி டிக்ளேர் பண்றீங்களோ, அதை கேபிட்டல்ல டிக்ளேர் பண்றீங்களா, ஸ்மால் லெட்டர்ல டிக்ளேர் பண்றீங்களா, இதெல்லாம் பொறுத்து தான் வந்து கீழே எப்படி நம்ம வந்து இப்ப இந்த இடத்துல எப்படி நம்ம டிக்ளேர் பண்றோமோ அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் நம்ம பயன்படுத்தணும் ஃபர்ஸ்ட். அப்புறமேல ஒரு 2 ஸ்கொயர் பிராக்கெட் போடுறோம். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போடுறதுதான் வந்து நமக்கு அரே. மல்டிபிள் வேல்யூஸ சிங்கிள் இதுல எனக்கு இது பண்ணிட்டு எனக்கு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்ற சொல்றதுதான் வந்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட். அரேக்கான சிம்பிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறமேல நான் என்ன பண்றேன், ஒரு வந்து ஈக்குவல் டு கொடுத்து பிரேசஸ்குள்ளார இந்த கேர்லி பிரேசஸ்குள்ளார நான் வந்து என்ன பண்றேன், ஒரு வேல்யூஸ் கொடுக்குறேன். அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், இதுல 26, 51, 76, 101 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூஸும் வந்து உங்களுக்கு வந்து எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி வந்து நீங்க அந்த வேல்யூஸை நீங்க கொடுத்துக்கலாம். இந்த வேல்யூ தான் கொடுக்கணுன்றது தேவையில்லை. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து என்னுடைய C++ ப்ரோக்ராம்ல இருந்த மாதிரியும் வந்து நான் அந்த C++ ப்ரோக்ராம்ல இருந்த மாதிரியே நான் வந்து C++ ப்ரோக்ராம்லயும் நான் அதே வேல்யூஸை ஆல்மோஸ்ட் வச்சு நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமா போட்டு காமிக்கிறேன். அப்புறமேல இன்ட் ஏ அப்படின்றத டிக்ளேர் பண்ணணும், ரெண்டாவது வேரியபிள். அப்புறமேல என்ன பண்ணிருக்கேன், அடுத்த ப்ரோக்ராமுக்கான லைனை எழுதுறேன். அதை வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் மல்டி லைன் கமெண்ட்டை நான் பண்ணிருக்கேன். ஏன்ட்டு வந்து அதுக்கு வந்து வேரியபிள் வந்து நான் டிஃப்ரெண்டா தெரியணும், ரெண்டையும் கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது அப்படின்ற தொட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், SA1 அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்ப 5 வேல்யூவை நீங்க வந்து இன்புட்டா வாங்கு இப்படி போட்டோம்னு வச்சுங்களேன், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளார ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா இத்தனை வேல்யூஸ் நீ வாங்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்றதுக்காக தான் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த இதை பயன்படுத்துறோம். அதே மாதிரி நம்ம வந்து அது முதல் ப்ரோக்ராம்ல வந்து அதாவது வந்து நம்மளே இன்புட் கொடுத்து, அதாவது ஃப்ரீ டிஃபைன்டா ஒரு இன்புட் கொடுத்து அதுல வந்து அவுட்புட் எடுக்கிறதுக்காக வந்து நான் என்ன பண்ணிருந்தேன், போன ப்ரோக்ராம்ல வேரியபிள் டிக்ளேர் பண்றப்ப என்ட் வந்து எஸ்ஏ ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருந்தேன், அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டாவதுல வந்து என்ன பண்ணிருக்கேன், என்ட் வந்து ஏ அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 லைனும் நம்ம கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்றேன், ரெண்டாவது ப்ரோக்ராமுக்கு அதாவது வந்து இந்த நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே வாங்குறோம்ல அந்த இடத்துல வந்து ஏன்ட்டு வந்து SA1 அப்படின்னு கொடுத்து ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளார ஒரு 5 வேல்யூஸ வாங்கு அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துறேன். அப்புறமா ரெண்டாவது லைன்ல என்ன பண்றேன், என்ட் வந்து பின்னு கொடுக்குறேன், ஏன்னா ப்ரோக்ராம்ல டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்றது. இப்ப அடுத்தது என்ன பண்றேன், கிளியர் ஸ்கிரீன் அப்படின்றத கொடுக்குறேன். கிளியர் ஸ்கிரீன் எதுக்காக பயன்படுத்துறோம், முன்னால போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம்லாம் எனக்கு எரேஸ் பண்ணிட்டு இப்ப நான் கரண்டா போட்டிருக்க ப்ரோக்ராமோட அவுட்புட்டை மட்டும் எனக்கு கொடு அப்படின்ற சொல்றதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம், கிளியர் ஸ்கிரீன் அப்படின்றத பயன்படுத்துறோம். அப்புறமேல என்ன பண்றேன், இந்த ரெண்டாவது பார்ட் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், சி அவுட்ல என்டர் த நம்பர் அப்படின்னு கொடுத்து எண்டல் கொடுத்து நான் முடிச்சிருக்கேன். இப்ப எங்க சிங்கிள் டைமென்ஷனல் அரே ஆர் வந்து 1 டைமென்ஷனல் அரே அப்படின்றப்ப அந்த ப்ரோக்ராம் கோடிங்க நான் இது பண்றேன். ஸோ அதுக்காக என்ன பண்றேன், எனக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக சிங்கிள் டைமென்ஷனல் சிங்கிள் லைன் கமெண்ட்டை பயன்படுத்தி நான் வந்து கமெண்ட் பண்றேன், அதை வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்றத. அப்புறமேல நான் என்ன பண்றேன், ஃபார் லூப்பை பயன்படுத்தி தான் நான் இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ ஃபார்ல எப்பவுமே 3 எலிமெண்ட் வரும். ஸோ வந்து அதை இன்ட் ஏன் தான் அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0, ஏ வந்து சின்னதாக இருக்க மாதிரியும் 4 பெருசா இருக்க மாதிரியும் வச்சு ப்ரோக்ராம் போடுறேன். அப்புறம் A++ அப்படின்றத கொடுக்குறேன்.
இதுதான் இந்த ஃபார்ல இருக்கக்கூடிய 3 ஸ்டேட்மெண்ட். முதல்ல என்ன பண்ணு, எனக்கு 0ல ஸ்டார்ட் பண்ணு, 4 விட கம்மியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணு. ரெண்டாவது இது. மூணாவது, அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததை இன்கிரிமெண்ட் பண்ணு, போஸ்ட் இன்கிரிமெண்ட் பண்ணு அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் நம்ம பயன்படுத்துறோம். அப்புறமேல அதை வந்து பிரேசஸ்குள்ளார என்ன பண்ணிடுறேன், சி அவுட்ல நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்து எஸ்ஏ நம்ம வந்து டிக்ளேர் பண்ண அரேவா தான் நம்ம வாங்குறோம், பிரிண்ட் பண்ண போறோம் வாங்கி. ஸோ அதனால வந்து இப்ப எஸ்ஏ அரேவால வந்து என்னத்த எஸ்ஏலாம் ஏவோட வேல்யூவை வாங்கி அதை பிரிண்ட் பண்ணு, அரேல வாங்கி அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்றதுக்காக நம்ம இது பண்ணிருக்கோம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா கெட்ஸ் ரிட்டர்ன் 0 அப்படின்றத கொடுத்து கடைசியா பிரேசஸ் க்ளோஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு ஃபைல சேவ் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஷார்ட்கட் என்னது, F2 தான் ஷார்ட்கட். வந்து பாத்தீங்கன்னா F2 தான் ஷார்ட்கட் சேவ் பண்றதுக்கு. ஸோ F2 பிரஸ் பண்ணோம்னாலும் சேவ் ஆகும், இல்ல ஃபைல்ல போயிட்டு சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணாலும் சேவ் ஆகும். இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்றோம். ஸோ சேவ் பண்ணிட்டேன். இப்ப கம்பைல் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். ஸோ கம்பைலுக்கு என்ன ஷார்ட்கட்டு, Alt பிளஸ் F9. அதை பிரஸ் பண்ணாலும் கம்பைல் ஆகும். கம்பைல் அப்படின்றத போயிட்டு கம்பைல கிளிக் பண்ணாலும் கம்பைல் ஆகும். இப்ப எந்த எரரும் இல்லை. ஸோ பிரஸ் எனி கீ அப்படின்னு கேக்குது. ஸோ வந்து நான் வந்து ஏதோ ஒரு கீயை நான் பிரஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரஸ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண போறேன், ரன் பண்ண போறேன். ரன் அப்படின்றதுல போங்க. கேஸ் அப்படி வரலன்னா கண்ட்ரோல் பிளஸ் வந்து F9 அப்படின்றத பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா கொடுத்த வேல்யூஸும் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுது. இதுதான் சிங்கிள் டைமென்ஷனல் அரேல டிஃபால்ட்டா ஒரு வேல்யூஸை கொடுத்து அதை வந்து பிரிண்ட் பண்றது எப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்ப இதே ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்றேன், அந்த சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணி நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிறது எப்படின்றத பார்ப்போம். அதுக்காக என்ன பண்ணிடுறேன், முதல்ல மேல உள்ள இந்த கோடிங், அதாவது வந்து ப்ரீ டிஃபைன்டா கொடுத்து பண்ணக்கூடிய அந்த கோடிங்க நான் என்ன பண்ணிடுறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்றேன், இந்த கோடிங்க, அதாவது வந்து நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் வாங்கக்கூடிய இந்த கோடிங்க நான் வந்து ரிலீஸ் பண்றேன். ஸோ நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே வாங்குறது விட்டு இந்த 2 லைனும் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால அங்க எந்தெந்த இடத்துல வந்து நான் வந்து கமெண்ட் பண்றேன், எங்கெங்கெல்லாம் வந்து நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. நீங்க அந்த இடத்துல எல்லாம் தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா காமனா வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பண்ணாம பண்றதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இவ்வளவு பொறுமையா வந்து நான் வந்து ஒவ்வொரு இடமும் எப்படி மாறுது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் பண்றேன். ஸோ அப்போ வந்து இப்ப நான் அங்க கமெண்ட் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணணும், இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை நான் கமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரே எங்க ஆரம்பிக்குதோ அங்கிருந்து அந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரே எங்க முடியுதோ அது வரைக்கும் நம்ம வந்து கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்புட் நம்மளே கொடுத்து நம்மளே வாங்க போறோம். ஸோ அதனால இன்புட் நான் ஒரு இது பண்ணியிருக்கேன். இப்ப வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணுன்ற பீன்றதை டிக்ளேர் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஃபார்ல வந்து b is equal to 0, b வந்து சின்னதா இருக்க மாதிரி 5 பெருசா இருக்க மாதிரியுமா கொடுத்து ஒரு 2வது ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். 3வதுல b பிளஸ் பிளஸ் அப்படின்றத கொடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இதுல வந்து நான் வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் வந்து நம்ம வந்து எடுத்துட்டு அதன் மூலமா நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம இன்புட் எடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிற தொட்டு நான் வந்து என்ன பண்றேன், இந்த கோடிங்ல வந்து நான் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு அதன் மூலமா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ அதை எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றோம் என்னன்றத நீங்க வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் தெளிவா வச்சுக்கிட்டு அதன் மூலமா வந்து நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப நல்லது.
ஸோ அதனால இப்ப 2வது பார்ட்ல என்ன பண்ணிடுறேன். ஸோ சி இன்புட் வாங்கணும். ஸோ சி இன் அப்படின்றத கொடுத்துட்டு என்னத்தை வாங்க அரேல வந்து வாங்க போறோம். ஏ ஆஃப் SA 1 அப்படின்றத இதனுடைய நேமு. எதுல வாங்க எந்த வேல்யூஸ் வாங்கணும், பில வாங்குற வேல்யூஸ் இது பண்ணு ஒர்க் பண்ணு அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அதனால அந்த பார்ட் வருது. அப்புறமேல சி அவுட்ல நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்தா அந்த நம்பரை நம்ம இன்புட்டா வாங்கு அப்படின்ற கொடுக்கறதுக்காக நம்பர் இஸ் அப்படின்றது கொடுக்குறோம். அதே இதுல வந்து கீழே அடுத்த பாட்டு 100 ஃபார் வரும். அது எதுக்காகனா அவுட்புட்டை பிரிண்ட் பண்றதுக்காக. முதல்ல வந்திருக்க ஃபார் வந்து எதுக்காக பாத்தீங்கன்னா இன்புட் வாங்குறதுக்காக. இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரிண்ட் பண்றதுக்காக. ஸோ அதனால சி அவுட்ல நம்பர் இஸ்ன்னு போட்டு SA1 B அப்படின்னு கூட எண்டர் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்னன்னா பிரேஸ் இது வந்து நம்ம அந்த கமெண்ட் பண்ணதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு கெட் ரிட்டர்ன்ஸ் கெட்ன்றதை கொடுத்து நம்ம இது பண்றோம். இப்போ சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஃபைலை சேவ் பண்ணோம். F2 ப்ரெஸ் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் கம்பைல் பண்ண போறேன். ஸோ கம்பைல் பண்றதுக்காக நான் வந்து என்ன பண்றேன், முதல்ல கம்பைலுக்கு நேராக வரேன். ஸோ அதுக்காக வந்துட்டு வந்து என்ன பண்றேன், என்டர் கிளிக் பண்ணியும் கம்பேல் அப்படின்றத வரலாம். Alt + F9 ப்ரெஸ் பண்ணி நம்ம வரலாம். ஸோ ப்ரெஸ் எண்ணிக்கைன்றது கேட்குது. ஸோ அதை நான் எண்ணிக்கையை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மேலே Ctrl + F9 நான் வந்து ப்ரெஸ் பண்றேன். ஸோ இப்போ F9 Ctrl + F9 ப்ரெஸ் பண்றப்ப என்டர் த நம்பர்னு கேட்குது. இப்போ வந்து நான் அதுக்காக என்ன பண்றேன், 20 50 80 90 70 அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது, எனக்கு நம்பர் வந்து என்னன்றத பிரிண்ட் ஆகுது. ஏன் 2 தடவை பிரிண்ட் ஆகுது, அந்த இது 2 தடவை வருது அப்படின்னா இங்க வேற நம்ம வந்து ஒரு தடவை கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வருது. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன், இந்த லைனையுமே வந்து நான் சிங்கிள் லைன் கமெண்ட் பண்றேன். ஸோ பண்றப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இது பண்ணிட்டேன். F2 ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். Alt + வந்து F9 ப்ரெஸ் பண்ணி முதல்ல என்ன கம்பைல் பண்றேன். எந்த எரரும் இல்லை. ஸோ Ctrl + F9 ப்ரெஸ் பண்றேன். ஸோ இப்போ வந்து நம்பர் இஸ் ஏன் வரலன்னா அந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்க கூடாது, நம்ம வேற இடத்துல பண்ணியிருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை முதல்ல அந்த கரெக்ஷனை முதல்ல நான் பண்ணிடுறேன். பண்ணிட்டு நம்ம வந்து இது பண்ணலாம். இது வந்து தப்பு, ரிசல்ட் வந்து தப்பு. நம்மளே இன்புட் கொடுத்து வரப்ப இப்படி வரக்கூடாது. இது வந்து ஆன்சர் வந்து தப்பு. நான் வந்து என்ன பண்ணிருக்கணும்னா, எங்க பண்ணிருக்கணும்னா முதல்ல இந்த இடத்துல இன்புட் கொடுக்கறது இங்க வரணும். சோ வந்து இந்த லைன் நமக்கு தேவை. ஏன்னா சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட நான் பண்ணி காமிக்கிறேன். அப்பதான் வந்து நீங்க வந்து ப்ரோக்ராம்ல போடுறப்போ வந்து நீங்க வந்து அந்த தப்பு இல்லாம நீங்க போட முடியும். இப்ப F2 ப்ரெஸ் பண்ணி நான் சேவ் பண்ணிடுறேன். Alt + F9 ப்ரெஸ் பண்றேன். எந்த எரரும் இல்ல. இப்ப Ctrl + F9 நான் ப்ரெஸ் பண்றேன். இப்ப வந்து நம்ம என்டர் த நம்பர்னு வருது. இப்ப வந்து நான் என்ன பண்றேன், 50 80 90 60 40 இப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப வந்து எனக்கு என்ன ஆகுது, எனக்கு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுது. இப்ப இதே ப்ரோக்ராம இன்னும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம். என்ன சேஞ்ச் பண்ணுவோம், இப்ப நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம், இன்புட் இதெல்லாம் வாங்கி எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். சரியா, ரைட், கரெக்டா சொல்றோமா? இப்ப இன்புட் நம்ம வாங்கணும், ஓகேவா? ஆனால் எனக்கு வந்து எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணாத. அதுக்கு பதிலா நான் சொல்ற ஒரு வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படின்றதுக்காக நான் இந்த சேஞ்ச் பண்றேன். இப்ப இந்த இடத்துல நான் அப்ப வந்து 1ன்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க.
சேவ் பண்ணிடுறேன். F2 பிரஸ் பண்ணி Alt பிளஸ் F9 நான் பிரஸ் பண்றேன். எந்த எரரும் இல்ல. Ctrl பிளஸ் F9 நான் பிரஸ் பண்றேன். இப்ப நம்ம ஒரு வேல்யூஸ கொடுப்போம். கொடுத்துட்டேன். இப்ப நான் வந்து 1 அப்படின்றதுக்கான வேல்யூ என்னவோ அதை நீ பிரிண்ட் பண்ணு அப்படின்றத நான் சொல்றேன். சோ இப்ப வந்து 1 அப்படின்றது என்னன்னா 0 of 0 0 of 1 அப்படின்ற இதுல வரும். அது எப்படி வரும்ன்றத நான் அந்த இதுல அதாவது வந்து நான் ப்ரீடிஃபைண்டா போடுறோம்ல அந்த ப்ரோக்ராம்ல நான் அந்த சேஞ்சஸ் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். எப்படி அப்படின்றத நான் என்ன பண்றேன், இதை வந்து நம்ம வழக்கம் திரும்ப வந்து நான் பழையபடி நம்மளே இன்புட் எடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நான் அந்த சேஞ்சஸ் பண்றேன். நான் புரியணுன்றதுக்காக நான் தான் இந்த இதை பண்றேன். ஓகே, இப்ப வந்து 63 அப்படின்னு இருக்குல்ல, இது இந்த இடத்துல எப்படி வரும்னா ஜாரேப் 0. ஓகே, இப்ப இது 1, இது 2, இது 3. நம்மளுக்கு ஒன்னும் கொஞ்சம் தெளிவா புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை அட்ஜஸ்ட் பண்றேன். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு எது இந்த வேல்யூ எது எதுக்கு நேரா வருது அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த வேல்யூஸ் வந்துருச்சு. இப்ப இந்த இதை நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து இந்த லைன் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ வந்து இந்த லைனும் நமக்கு தேவைப்படாது. ஸோ இதை இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ சிங்கிள் டைமென்ஷன் அரேல நம்ம இன்புட் வாங்குற பார்ட் இருக்குல்ல, அதாவது ஸ்டேட்மெண்ட் வாங்குற பார்ட்ல எந்த சேஞ்சும் வராது. அதாவது இந்த இடத்துல இந்த லைனும் நமக்கு தேவைப்படாது. சோ இந்த லைன் நமக்கு தேவைப்படாது. இந்த லைன்ல மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுக்காக ஏக்கு பதிலா இந்த இடத்துல 2 நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது வந்து நமக்கு தேவையில்லை. அது மாதிரி இந்த பார்ட்டும் நமக்கு தேவையில்லை.
சோ அதனால எந்தெந்த பார்ட்லாம் எனக்கு தேவையில்லையோ அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடுறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு வழக்கம் போல F பிரஸ் பண்ணி நான் சேவ் பண்ணிட்டு Alt plus F9 பிரஸ் பண்ணி முதல்ல கம்பைல் பண்றேன். ஏதாவது எரர் வருதா அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஸோ எந்த வித எரரும் வரல. ஸோ இப்போ நான் என்டர் கிளிக் பண்ணி ஏதோ ஒரு கீயை பிரஸ் பண்ணி இது பண்ணிடுறேன். அப்புறம் Ctrl plus F9 அப்படின்றத நான் பிரஸ் பண்றேன். இப்போ 76. எப்படி 76? இப்ப 76 தான் 2. ஸோ 0 1 2. இப்ப நம்ம இங்க என்ன கொடுத்திருந்தோம், 2 தான் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்திருப்போம். ஸோ அதனால நம்ம 2 பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன் வரப்ப நம்ம இப்படி இந்த ப்ரோக்ராம நம்ம எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து இந்த இது வந்து நமக்கு அவுட்புட் வந்து நம்ம என்ன சிசிவி பண்றோமோ அந்த அரேக்கான வேல்யூ மட்டும் எடுத்துட்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும். மொத்தமா வேணும்னா நமக்கு ஏன்னு கொடுத்தீங்கன்னா மொத்தமா பிரிண்ட் பண்ணணும். தனித்தனியா இண்டிவிஜுவலா வேணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம அந்த இண்டிவிஜுவலா அந்த இதை கிளிக் பண்ணி நம்ம எந்த வேல்யூ அப்படின்றத நம்ம கொடுத்து நம்ம பண்ணோம்னா அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். நான் இதனோட நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரே வந்து இதனோட முடியுது. நெக்ஸ்ட் இந்த வீடியோல 2 டைமென்ஷனல் அரே ஆர் மல்டி டைமென்ஷனல் அரே அப்படியே அது எப்படி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.